வணக்கம். அன்பே சிவம். இன்று நான் சைவ சமய குரவர்கள் என்று கூறப்படும் நால்வர் அவர்களின் தேவாரம் பாட உள்ளேன். தேவாரங்கள் என்று கூறப்படுபவை முதல் 7 திருமுறைகள், 12 திருமுறைகளில் முதல் 7 என்பது தேவாரங்கள் என்று கூறப்படும். அதில் திருஞான சம்பந்தர்களுடையது முதல் 3, 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7வது சுந்தரர். இவர்கள் பாடிய தேவாரங்கள் என்று தொகுப்பு நான் முன்பு பதிவு செய்துள்ளேன். அந்த 3 யூடியூப் வீடியோஸையும் நான் கீழே டேக் பண்ணுறேன். இதனுடைய 4வது பதிவு. இனி தேவாரத்துக்கு போவோம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையலொடும் உடனாகிய ஒருவன் பண்ணாகிய பெருமான்மலை திருமாமணித் திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் மருமே. விளக்கம். இதுல இந்த முதலாவது தொடக்கமே உண்ணாமுலை. ஞானசம்பந்தர் இதை என்ன நோக்கத்தில் அதை பாடினான்னு தெரியும். இது ஒரு சரியான டீப் மீனிங் இருக்கு. உண்ணாமுலை என்றால் உண்ணாமுலை உடன் ஆகிய ஒருவன் என்ன? ஒருவன் என்பது சிவன், அந்த இறைவன். இதில் உண்ணாமுலை என்ற என்ன? எண்ணங்களற்ற நிலை. அந்த எண்ணங்களற்ற நிலையை பெறும் நாங்கள் படுத்திருக்கும் பொழுது அல்லது அது படுத்திருந்து எழும்பும் பொழுது, அந்த உறக்கம் விழிப்பு சொல்லுவோம், அந்த இரு நேரம், அதுக்குள்ள எங்களுக்கு கனவுகள் கன சிந்தனைகள் வரும். அதுபோல நாங்கள் மெடிடேட் பண்ணி கொண்டிருக்கேன். மெடிடேஷன் ஃபார்ம்ல எங்களுக்கு எண்ணங்கள் வரும். ஆனால் அந்த எண்ணங்களற்ற நிலை ஒன்று இருக்கு. அந்த நிலை அடையும் பொழுது ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு தான் அந்த மகிழ்ச்சி. அதை உணரும் பொழுது எங்களுக்கு சிவன் எண்ணம் வரும். அதான் சொல்றார், உண்ணாமுலை உமையலோடு. அவர் என்றா அம்மனோடு சேர்ந்திருக்கார், சிவசக்தி. அந்த நிலை அது உடனாகிய ஒருவன் என்றா சேர்ந்திருப்பவன் அந்த சிவன் இறைவன். பெண்ணாகிய பெருமான் என்றா பெண்ணை ஒரு பாகமுடையவனே என்று சொல்றார். அதான் பிறகு திருமாமணி திகழ, பெருமான் மலை. இந்த மலையிலேயே நீ பெண்ணை சேர்த்திருக்கிற அந்த திருவண்ணாமலையை குறிக்கிற திருமாமணி திகழ். அந்த மலை அது அழகு. அந்த மலையை பார்க்கே அதில் ஜோதி வரைக்கே அழகாக வீட்டிருப்பவனே என்று. அப்புறம் மண்ணார்ந்தன அருவித்திரள் என்று சொல்றார். இதுல அருவி என்றா நீர், அது பாயும் பொழுது, அருவிகள் பாயும் பொழுது, அந்த மலையிலிருந்து பாயும் பொழுது ஒரு சத்தத்தோட வரும். அதான் அது மண்ணார்ந்த அருவித்திரள் மழலை முழவதிரும். அந்த முழங்கி கொண்டு வரும் அந்த சத்தம். அதான் அந்த ஆனால் அந்த சத்தத்தோடு வரும் பொழுது நாங்கள் கும்பிடும் பொழுது ஒரு சத்தம், மேல சத்தம் போல இருக்கும். அந்த சத்தத்தோடு வரும் பொழுது அங்கு நாங்கள் அண்ணாமலையாரே என்று தொழும் பொழுது அதில் இருக்கும் சந்தோஷம், எல்லா மட்டதங்களுடைய இருக்க தீவினைகள் எல்லாம் அழியும் என்பதே இதனுடைய பாடலின் பொருள். திருச்சிற்றம்பலம். ஓம். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கினிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், உலர்ந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய், அலந்தே நடியே நதிகைக்கடில விரட்டான துறையம்மானே. விளக்கம். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். இந்த 4 வரிகளுக்கும் இறுதி சொற்கள் மறந்து அறியேன் என்றால், நான் உன்னை எப்பொழுதும் மறக்கவே இல்லை, நான் மறந்து என்று நானே அறியேன் என்று கூறுகிறார் என்றால், உன்னை எப்பொழுதும் நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்றது பொருள். இதில் சலம்பு ஊவோடு தூபம். சலம் என்றது நீரை குறிக்கும். தமிழின் ஒரு பன்மையான மொழி என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். இயற்கையை சம்பந்தப்பட்ட பல சொற்கள் தமிழில் உள்ளன. அந்த நீர் அருவி போய்கொண்டிருக்கும் பொழுது அல்லது நீங்கள் உங்களுக்கு சத்தம் கேட்கும் சலசல அந்த நீர், அந்த சலசல என்ற சொற்றிலிருந்து வந்தது தான் அந்த சொல் சலம் என்றது.
தான் நீரை குறைக்கும். பூக்களை கொண்டு தூபம், அந்த உன்னை எப்பொழுதும் நீர் பூ தூபம் ஏற்றி உன்னை வணங்கி கொண்டே இருக்கிறேன், எப்பொழுதும் நான் மறக்கவே இல்லை. தமிழோடிசை பாடல் மறந்து உன்னை நான் நினைத்து எப்பொழுதும் தமிழிலேயே பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். நலந்தீங்கினதும் நன்மை நேரங்களிலோ அல்லது எனக்கு தீமை நடக்கும் பொழுதோ நான் எப்பொழுதுமே உன்னை நான் மறக்கவே இல்லை என்றது அர்த்தம். அப்புறம் உண்ணாமம் என்னாவில், என்னுடைய நாவில் எப்பொழுதும் நமச்சிவாய அல்லது சிவாய நம என்ற சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், அதனால் மறக்கவே இல்லை. அதுதான் இதனுடைய பொருள். உலர்ந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய். இதில் உலர்ந்தாரண்டா அர்த்தம் உலர்ந்தாரண்டா உயிர் போனவர்கள். சுடுகாட்டில் சாம்பலை பூசி உயிர் போனவர்களின் மண்டையோடு, அதான் உலர்ந்தார் பலி என்ற அதை மண்டையோட்டில் பலி ஏற்று திரியும் இறைவனே என்றதுதான் அதன் அர்த்தம். உலர்ந்தார் பலி கொண்டுழல்வாய், நோயை தீர்த்தருள்வாயே, அதான் அடுத்தது அடி. அடியேன் உடலுறு சூழை தவிர்த்தருள்வாய். உடலுள் ஒரு சூளை தவிர்த்தருள்வாய். இதில் சூளை என்று சொல்றது உடலுக்குள் வந்திருக்கும் சூளை நோயை பற்றி சொல்றாரு. தனக்கு வயிற்று வலி, அது சூளை நோய் என்பது கடுமையான வயிற்று வலி, சும்மா இல்லை, வடுமையான வயிற்று வலி. இந்த உடம்புல இருக்க மூட்டுக்கள் எல்லாம் சரியா நோகும், சுவந்து வரும். அந்த வலியை என்னிடமிருந்து போக்குவாய் வாயாக கேட்கிறார். அது கேட்கும் பொழுதும் அவர் என்ன சொல்றார்? அலந்தேன் அடியேன் அதிகை கடில விரட்டான துறையம்மானே. இதுல அலந்தேன் அடியேன், அலந்தேன் என்று போனால் இந்த நோயால் நான் மிகவும் வருந்தி போனேன், அடியவனாக என்னை காக்க வேண்டும் என்று அவர் உணர்வு பூர்வமாக கேட்பதுதான் இதன் பொருள். இந்த திருவதிகை விரட்டானம், திரு அதிகை என்ற திரு என்ற ஒரு அடைமொழி, ஆனால் அதிகை என்ற நீரோட்டம், நதி. அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்க கோயில் தான் வீரட்டனம். அங்கு துறை உரை, அங்கு வந்து அமர்ந்திருக்கும் அம்மானே, சிவனே, அம்மா தாய், என்னுடைய வலியை போக்கு என்று புலம்புகிறார். திருச்சிற்றம்பலம். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆனாய் உனக்கு ஆளாய் இனி அல்லே நிழலாமே. இதுதான் சுந்தர சுவாமிகள் பாடிய 7ஆம் திருமுறைகள் தொடக்கத்திலிருந்து வர்றது. பித்தா பிறைசூடி என்ற அந்த பதிகத்தில் 7வது பாடல் இந்த பாடல். இது பாடப்பட்ட தலம் திருவண்ணை நல்லூர் என்ற கோவில். அங்கு வீட்டிருப்பவனை பற்றி தான் அவர் பாடுகிறார். இதில் அவர் என்ன அர்த்தம் பாடுகிறார்? நீங்கள் இதுக்கு முதல் முக்கியமாக அறிய வேண்டிய இந்த 10 பாடல்களும் முடிவில் ஒரு கேள்வியோடு தான் முடிக்கிறார். அல்லேன் எனலாமே என்றுதான் எல்லா பாடல்களும் அந்த முடிக்கிறார். இதில் அவர் சொல்கிறார் என்னண்டா, உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. ஆளாய் என்றா உனக்கு நான் அடிமையாகி விட்டேன், இப்ப நீ எனக்கு எப்படி நான் உனக்கு அடிமை இல்லை என்று கூறப்போகிறாய் என்றுதான் அது தொடங்குகிறார். அது எங்க வச்சு பாடுறார்? திருவண்ணை நல்லூர் துறையில் அந்த கோயில் நோக்கி பாடுகிறார். இனி நாங்கள் இதுக்கு முதல் பாடல். ஊனாய் உயிரானாய். ஊன் என்பது உடம்பு. உலகத்தில் இருக்க அத்தனை உடம்பு அந்த இருக்கிறாய், அத்துடன் உயிரானாய். அந்த உடம்பு இருந்தாலும் அந்த உடம்புக்குள்ள இருக்க எந்த ஒரு உடம்புடையும் உயிர் கொடுக்கணும், அந்த எனர்ஜி, அப்படியும் இருக்கிறாய். உடலானாய். உடலண்டா இதுல உடல் என்பது ஒரு உருவம். எந்த உயிர் அசையும் உயிர்களுக்கு நீ ஒரு உடலாய் இருக்கிறாய். புற உலகானாய், எங்கும் இருக்கிறாய். உலகண்டா பிரபஞ்சம். வானாய் என்றா விரிந்திருப்பது. வானாய். நிழலானாய், எங்கெங்க நிலம் இருக்கோ அந்த இடங்களிலெல்லாம் இன்னும் இருக்கிறாய். கடலானாய் என்ற நீர் இருக்கும் இடங்கள், அங்கேயும் இருக்கிறாய். இதுல மலையானாய் என்றது மலையை குறிப்பாங்க, மலைகள். பிறகு தேனார் வெண்ணை தென்பால். இதுல தேனார் என்றா தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறை. அரைபாதி என ஒரு பக்கம் அம்மன் சக்தி பிரபா, அவோடு வீட்டிற்கும் சிவனே,
அதுவும் திருவண்ணை நல்லூரில் விற்றிருப்பவனே, இப்போ நான் உனக்கு அடிமை ஆகிவிட்டேன். அதனால் நீ எனக்கு இப்போ நீ அடிமை இல்லை என்று ஒருபோதும் கூற முடியாது என்பதுதான் இந்த தேவாரத்தின் பொருள். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்கோ. இதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கோ. Share this video, and if you haven't subscribed to my channel, please subscribe, and your participation helps me a lot. And please stay tuned for my next video. Have a great day.